Hi friends, இந்த வீடியோவில் ஒரு Google Pay UPI Pin சிம்பிளாக எப்படி சேஞ்ச் பண்ண முடியும்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லை, உங்கள் UPI Pin மறந்து போயிருந்தா புதிய ஒரு UPI Pin எப்படி கிரியேட் செய்ய முடியும்னு பார்க்கலாம். ஸோ வீடியோ இம்பார்ட்டன்ட் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோ, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடித்திருந்தால் லைக் போட மறக்காதீங்க. அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தமிழ் பாஸ் சேனலில் இம்பார்ட்டன்ட் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோ அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த வீடியோ மிஸ் ஆகாமல் கிடைக்கணும்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் செய்து ஆல் இந்த ஆப்ஷனை எனபிள் செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் கூகுள் பே அப்ளிகேஷனை ஓப்பன் செய்யலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாஸ்வேர்டு என்டர் செய்து அன்லாக் செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், கூகுள் பே ஹோம் பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த பேஜில் டாப் ரைட் ஆஃப் கார்னரில் ஒரு ப்ரொஃபைல் ஷோ ஆகுது பாருங்க. ஒன் டைம் கிளிக் செய்யலாம். நெக்ஸ்ட் செட்டப் பேமெண்ட் மெத்தட் ஆப்ஷனுக்கு கீழே இருக்கிற பேங்க் அக்கௌண்ட் இந்த ஆப்ஷனை ஒன் டைம் கிளிக் செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேஜில் உங்களுடைய பேங்க் லிங்க் அக்கௌண்ட் எல்லாமே ஷோ ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு யூபிஐ பின் மாற்ற வேண்டுமோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை ஒன் டைம் கிளிக் செய்யலாம். பட் என்கிட்ட ஒரே ஒரு பேங்க் அக்கௌண்ட் மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த அக்கௌண்ட்டை ஒன் டைம் நான் கிளிக் செய்கிறேன். நெக்ஸ்ட் பேமெண்ட் மெத்தட் டீட்டெயில் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேஜில் இரண்டு விஷயம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய யூபிஐ பின் ஞாபகம் இருக்குது. பட் அந்த யூபிஐ பின்னில் கொஞ்சம் சேஞ்சஸ் வேணும்னு நீங்கள் விருப்பப்பட்டால் அதை எப்படி சேஞ்ச் பண்ண முடியும்னு பார்க்கலாம். தென் நெக்ஸ்ட் யூபிஐ பின் கொஞ்சம் கூட ஞாபகம் இல்லாத பட்சத்தில் ஒரு புதிய யூபிஐ பின் எப்படி கிரியேட் செய்ய முடியும்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஓல்டு யூபிஐ பின் ஞாபகம் இருக்குது. பட் அதில் கொஞ்சம் சேஞ்சஸ் தேவைன்னா இந்த பேஜில் டாப் ரைட் ஆஃப் கார்னரில் ஒரு 3 டாட் ஷோ அது பாருங்கள். ஒன் டைம் கிளிக் செய்யலாம். நெக்ஸ்ட் சேஞ்ச் யூபிஐ பின் இந்த ஆப்ஷனை கிளிக் செய்யலாம். என்டர் 4 டிஜிட் ஓல்டு யூபிஐ பின். ஓகே, என்னுடைய ஓல்டு யூபிஐ பின்னை நான் என்டர் செய்கிறேன். நெக்ஸ்ட் ப்ளூ டிக் இந்த ஆப்ஷனை கிளிக் செய்யலாம். நெக்ஸ்ட் என்டர் 4 டிஜிட் நியூ யூபிஐ பின். ஓகே, என்னுடைய நியூ யூபிஐ பின்னை நான் கிரியேட் செய்கிறேன். நெக்ஸ்ட் இந்த ப்ளூ டிக் இந்த ஆப்ஷனை கிளிக் செய்யலாம். தென் ஃபைனலி கன்ஃபார்ம் 4 டிஜிட் நியூ யூபிஐ பின். ஃப்ரெண்ட்ஸ், சேம் யூபிஐ பின்னை ரீஎன்டர் செய்து ப்ளூ டிக் இந்த ஆப்ஷனை கிளிக் செய்யலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய யூபிஐ பின் அப்டேட் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய யூபிஐ பின் ஞாபகமே இல்லாத பட்சத்தில் ஒரு புதிய யூபிஐ பின் எப்படி கிரியேட் செய்ய முடியும்னு பார்க்கலாம். சிம்பிள் ப்ராசஸ் தான். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஃபர்காட் யூபிஐ பின் இந்த ஆப்ஷனை கிளிக் செய்யலாம். நெக்ஸ்ட் என்டர் கார்டு டீட்டெயில். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய அக்கௌண்ட் ஏடிஎம் கார்டோட லாஸ்ட் 6 டிஜிட் நம்பரை இந்த பாக்ஸில் என்டர் செய்யலாம். தென் நெக்ஸ்ட் கார்டு எக்ஸ்பைரி டேட் செகண்ட் பாக்ஸில் என்டர் செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஏடிஎம் கார்டோட நம்பர் அண்ட் கார்டு எக்ஸ்பைரி டேட் இந்த இரண்டுமே உங்களுடைய ஏடிஎம் கார்டு மேல் பக்கம் ஷோ ஆகும். ஒன் டைம் செக் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் இந்த ப்ளூ கலர் ஏரோவை கிளிக் செய்யலாம். என்டர் 6 டிஜிட் ஓடிபி. ஓகே, ஓடிபி ரிசீவ் ஆயிடுச்சு. அதை என்டர் செய்யலாம். நெக்ஸ்ட் இந்த ப்ளூ டிக் ஆப்ஷனை கிளிக் செய்யலாம். செட் 4 டிஜிட் யூபிஐ பின். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு புதிய யூபிஐ பின்னை கிரியேட் செய்யலாம். பட் ஞாபகம் இருக்கிற மாதிரி கிரியேட் செய்யுங்க. நெக்ஸ்ட் இந்த ப்ளூ டிக் இந்த ஆப்ஷனை கிளிக் செய்யலாம். நெக்ஸ்ட் கன்ஃபார்ம் 4 டிஜிட் யூபிஐ பின். ஃப்ரெண்ட்ஸ், சேம் யூபிஐ பின்னை ரீஎன்டர் செய்யலாம். தென் ஃபைனலி இந்த ப்ளூ டிக் ஆப்ஷனை கிளிக் செய்து ப்ராசஸை கம்ப்ளீட் செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய கூகுள் பே யூபிஐ பின் அப்டேட் ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி ஒரு கூகுள் பே யூபிஐ பின்னை சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தடில் சேஞ்ச் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடித்திருந்தால் லைக் போடுங்க. நம்ம தமிழ் பாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.